இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ இந்த அளவுக்கு கேவலமா இறங்குவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உனக்கு நான் என்னடி பாவம் பண்ண? என் வாழ்க்கையே அழிக்க பார்த்திருக்க. உங்க அண்ணன் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாரு. அவருக்காக தான் நான் இந்த வீட்டு மருமகளா ஆகிறதுக்கு ரெடியான. காலம் அவரை என்கிட்ட இருந்து பறிச்சுட்டு தியாவை என்கிட்ட கொடுத்துருச்சு. இவ்வளவு சொத்து இருந்தும் இவ்வளவு வசதி இருந்தும் எதுவுமே வேண்டான்னு நான் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு நான் என் தியா கூட போய் தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அது பொறுக்கல உங்களுக்கு? தியாவை என்கிட்ட இருந்து பிரிச்சு என்னடி சாதிக்க போற? உண்மையிலேயே அவனுக்கு தியா மேல பாசம் இருந்துச்சுன்னா அந்த பாசத்தை நீ தியா மேல காட்டு. நீ அந்த பாசத்தை காட்டினா அவளே உன்னை தேடி வருவா. ஆனா நீ குறுக்கு வழியில என் குழந்தைய என்கிட்ட இருந்து நீ பிரிக்க பாக்குற. நீங்கெல்லாம் மனுஷங்களே இல்ல தெரியுமா? சும்மா நிறுத்து. ஏன் மச்சான் பெருத்த புள்ளிக்கு நீ அம்மாடி உரிமை கொண்டாடுற? அசிங்கமால உனக்கு. அதான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, போ வெற்றி கூட சேர்ந்து ஒரு பிள்ளைய பெத்துக்கோ. ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின நாக்க வெட்டி போட்டுருவேன். உன்னால மனுஷ ஜென்மம்னு சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு. ஏண்டா அவங்க தான் சொல்றாங்கன்னா உனக்கு எங்கடா போச்சு புத்தி? பணம் கொடுத்தா என்ன வேணாலும் செய்வியா? உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் ஆம்பளைங்க மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடுது. பணத்துக்காக என்னை ஏமாத்தி தாலி கட்ட பாத்திருக்கல, இதுக்கு உன்னை விட வெற்றியே எவ்வளவோ மேல். நீலாம் வாழறதுக்கே தகுதி இல்லாதவன்டா. சி, வாதியா. அம்மா, இவர்கிட்ட இருந்து வெற்றி அங்கிள் தான் உங்களை காப்பாத்திருக்காரா? ஆஹா, மேடம் நமக்கெல்லாம் ஃபோன் பண்றாங்க. பரவாயில்லையே. மேடம், உடனே கிளம்பி மோனிகா வீட்டுக்கு வாங்க. அங்க ஏன் போனீங்க? மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்றாங்களா? வாங்கன்னு சொன்னேன். உத்தரவு மேடம், வந்துடுறேன். நன்றி. அந்த ஜெகனும் மோனிகாவும் அடங்க மாட்டேங்கிறாங்களே, இன்னைக்கு வச்சுக்கிறேன். வாதியா. ஓ தோடா, என் மாப்பிள்ள, நீ எங்க இங்க? ஓ ஓ, நீயும் கூட்டு கலவானியா? இவங்க செட் பண்ண ஆளா நீ? ஓகே ஓகே. அதனாலதான் மேடம் உனக்கு நல்லா கொடுக்க சொன்னாங்க. என்ன கொடுக்க சொன்னாங்க? செட்டில்மெண்ட் தான். என்னடா கண்ணெல்லாம் பல 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 பலன்னு இருக்கு. மேக்கப்லாம் போடுவியோ? ஆமா சார். யூத் மெயின்டைன் பண்றீங்க. டேய், இந்த பொண்ணு இல்லனா வேற ஒரு பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஐடியா? இல்ல சார். மேடம், பிஞ்சு கண்ணமா இருக்கே மேடம், இதுல போய் எப்படி மேடம்? ஆஹா, முறைக்கிறாங்களே மேடம், கொடுக்க சொல்றாங்களே, கோச்சிக்காத. டேய், வலிக்குது சார். என்னென்ன சதி வேலை பண்ணிருக்கீங்க?
இதோட என் பொண்டாட்டி துளசி, அப்புறம் என் மக தியா, இவங்க இருக்கிற திசையில கூட நீங்க தலை வச்சு படுக்க கூடாது. இவங்க 2 பேரும் இருக்கிறதையே நீங்க மறந்துடணும். இல்ல எங்களுக்கு தியா வேணும், அவங்கள தொந்தரவு பண்ணணும்னு நீங்க யோசிச்சா மாப்பிள்ள சார், சார் நீங்க கிளம்புங்க. இனிமே எந்த பொண்ணோட வாழ்க்கையிலயாவது இல்ல சார், இல்ல சார், நான் காவி வேட்டியை கட்டிக்கிட்டு காசிக்கு போறேன் சார். வெரி குட். அங்கேயும் போய் ஏதாவது பொறுக்கித்தனம் இல்ல சார், பண்ணு. இல்ல சார், இல்ல சார், இல்ல சார், என்ன விட்டுருங்க சார், விட்டுருங்க சார். சீ, பா. அம்மா, ஐயோ அம்மா. அம்மா, வெற்றி அங்கிள் தான் உங்களை காப்பாத்திருக்காரா? சுமாரு. மேடம் ஓகேவா? வாதியா. மேடம், நான் வேணா உங்களுக்கு ஆன்லைன்ல கேப் புக் பண்ணவா? வேண்டாம், பைக்லயே போயிடலாம். நம்ப முடியவில்லை. நிஜமாவா சொல்றீங்க? வாங்க, வந்து வண்டி எடுங்க. என் அங்கிள் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, உங்க அம்மா கிட்ட இருந்து எனக்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னல் வந்துச்சுல்ல, அதான். அப்படின்னா அப்படின்னா அம்மாக்கு அப்பா மேல ஒரு அன்பு, இந்த காதல் லவ்னு சொல்லுவாங்கல்ல, அது வரத்துக்கான அறிகுறி. உங்க அம்மா கண்ணுல அன்பு அப்படியே பொங்குதே, கரெக்டா? இந்த மழை வரத்துக்கு முன்னாடி மேகமூட்டமா இருக்கும்ல, அங்கிள் அதே மாதிரி காதல் வரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் நல்லா தெரியும். அப்படியா அங்கிள்? ஆ, அப்போ நானும் உங்களுக்கு இதுல ஹெல்ப் பண்றேன். ஆ? அப்படியா? ஒரு முத்தா? உம்மா. செல்ல குட்டி. டன் டன். ஓகே. ஓஹோ, இந்த அளவுக்கு நெருங்கிட்டீங்களா? கூடிய சீக்கிரமே மொத்தமா முடிச்சு விட்டுறேன்.